ராஜராஜ சோழன் ஆட்சியில் இருக்கும் போதே 1012ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழனுக்கும் இளவரசன் பட்டம் சூட்டப்படுது. இளவரசன் பட்டம் மட்டுமன்று, ஒரு அரசனுக்கு அளிக்கப்படும் அத்தனை அதிகாரங்களும் தரப்படுது. இப்ப சோழ நாட்டை 2 அரசர்கள் ஆள போறாங்க. இதற்கு முன்பு சோழ நாட்டை இது மாதிரி 2 அரசர்கள் ஒரே நேரத்துல ஆட்சி புரிந்ததே இல்ல. 2 அரசரும் ஒன்று சேர்ந்து ஒரே நாட்டை ஆட்சி பண்ண போறாங்க. அனைத்து அரசு முடிவுகளிலும் ராஜேந்திர சோழனும் பங்கேற்கிறாரு. இதன் பிறகு 1014வது வருடம் ராஜராஜ சோழ மன்னர் மரணம் அடைகிறாரு. இப்ப சோழ நாடு முழுவதுமே ராஜேந்திர சோழன் கட்டுப்பாட்டின் கீழ் வருது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சோழ நாட்டை சுற்றி எதிரிகள் படையெடுக்கிறாங்க. தன்னோட வாளின் வலிமையால் எதிரிகள் அனைவரையும் அடக்கி தன்னோட ஆட்சி காலத்துல பேரமைதியை நிலைநாட்டி தன்னோட மக்களுக்கு பொற்கால ஆட்சியை வழங்குறாரு ராஜேந்திர சோழன்.